மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆக்டர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தால் வருமானம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போது அந்த சேவிங்ஸ் ரிலேட்டட் நம்ம டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு போகலாம். அதில் இன்றைக்கி முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். சேவ் பண்ணுறதுக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்? சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கஞ்சனாக இருக்கணும்னு நான் சொல்லலை. அப்போது அப்பப்போ ஒரு ஸ்மால் டியூரேஷன் டைம் கூட சேமித்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும். சில விஷயங்கள் நம்மளோட ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறது எடுக்கவே கூடாது, அது ஒரு விஷயம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இருக்கிற நாட்களை நரகமாக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கமாக்குற வேலைகள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். கஞ்சத்தனமாக இல்லாமல் நீங்கள் டெய்லி நான் சொல்கிறேன் ஒரு 10 ரூபாய் 25 ரூபாய் சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த டார்கெட் பேஸிஸில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பணத்தை அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், செலவு பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் ஒரு விஷயம் இல்லை. கடன் வாங்கி ஒரு செலவு பண்ணுறத விட நம்ம சேமித்த பணத்தில் செய்யும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப ஹாப்பியாக நம்ம செலவு செய்யலாம். அப்போ நம்ம செலவு பண்ணும்போது நம்ம இதை பார்த்து திரும்பி சேர்த்த பணமாச்சு, தேவையான பொருள் தான் வாங்கணும், தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளோட மைண்ட் இருக்கு இல்லையா. நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தா நீங்கள் சேமிக்கும்போது என்ன விஷயம் ஆத்மார்த்தம் நீங்கள் பண்ணீங்களோ அந்த விஷயம் தான் என்ன பண்ணும், உங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்க அளவுக்கு சக்தி அந்த பணத்துக்கு இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய சேமிப்பு. அப்படிங்கிறப்போ சேமிக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணும், சம்பாதிக்கிற பணத்தை நிறைய பேருக்கு சேமிக்க தெரியல, சேமிக்க தெரிஞ்ச நிறைய பேருக்கு செலவழிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நிறைய கஞ்சத்தனமாக நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைனா வாழ்க்கையை கடைசியில் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு 50 வயசு 60 வயசில் வாழ்க்கையை ரசிக்காமல் எத்தனையோ பேர் எழுதுறாங்க. ஸோ இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேமிப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து நீங்கள் தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஒரு மந்த்தில் ஒன்ஸ் வந்து நான் சேவ் பண்ண பணத்தில் நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விஷயம் நம்ம மகளிர் முதல்ல உண்டியல் திரும்பிக்கலாம், மாதம் ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த மந்த் நீங்கள் டிசம்பர் மந்த் நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மகளிர் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோம். அட் தி சேம் டைம் ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக சின்ன பசங்களை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம மகளிர் சேமிக்கணும் சொல்லி மழலைகள் அதாவது சின்ன குழந்தைங்க கூட நம்ம டீமில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ஹாப்பியான மொமெண்ட்டையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் கூட நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய ஒரு வீட்டில் வந்து அம்மா சேமிக்கிறாங்க, அப்பாவுக்கு தெரியும் அம்மா சேமிக்கிறாங்க, அம்மாவுக்கு தெரியும் அப்பா சேமிக்கிறாங்க. ஆனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சே என்ன பண்ணுவோம், குழந்தை உண்டியில் டெய்லி ஒரு குறிப்பிட்ட பணம் சேமிக்கும். அப்போ அந்த 3 பேரோட சேமிப்பில் எந்த சேமிப்பு வந்து ரொம்ப உகந்தது ரொம்ப அழகான விஷயம் தான் அந்த குழந்தையோட சேமிப்பு தான். அப்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். இப்போ நீங்கள் செய்கிற வாழ்க்கை நீங்கள் ஒரு வாழ்க்கைக்கு என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்றைக்கி அவங்களோட குழந்தைங்களோட பர்த்டேக்கு நீங்கள் கேக் வாங்குறது கூட நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கும், அதோட குழந்தைக்கு ஓகே கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணணும்னு நினைக்கும். ஆனால் நீங்கள் சேமிக்க சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்க பர்த்டேவை அவங்களே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன கேக் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம சேமித்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரும். ஸோ அந்த எண்ணத்தெல்லாம் மகிழ்வித்த மகள் டீம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஸோ நேற்று நியூ இயர் நம்ம டீமில் ஒரு அழகான ஒரு மெமெண்ட் நடந்துச்சு, அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளோட மகிழ்வித்த மகள் டீமில் மழலையின் கையில் சேமிப்பு அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம். மகாராஜா மகாராணி சேமிப்பு திட்டம். ஒரு ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையும் வீட்டில் டெய்லி 10 ரூபா உண்டியல் போடணும். அந்த உண்டியில் போட்டதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த 100 ரூபா பணத்தை எடுத்து நம்ம டீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வர பணத்தை நமக்கு வந்து ஒரு லாபம் வாங்குவாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மகாராஜா சேமிப்பு திட்டத்தில் நம்ம டீமில் 2 பேர் அவங்க இந்த குழந்தைங்க அவங்களோட பர்த்டேயோட எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம டீமில் சேவ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கேக் கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். அந்த 2 குழந்தைங்களுக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்னவோ நடக்குதுனாலுமே ஸோ நம்மளுடைய மகிழ்வித்த மகள் டீம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மகிழ்வித்த மகள் டீமில் ஒரு டீம் வந்து ஒரு குழந்தைங்களோட மனசில் பதிய வச்சு ஸோ அதில் அவங்கள சேவ் பண்ண வச்சு இன்றைக்கி அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஒரு அழகான பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தால் ஒரு அழகான குழந்தைங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து அழகாக க்ரியேட்டிவாக டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ அழகான மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்து அந்த 2 பேரண்ட்ஸுக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அதே மாதிரி சம்பாரிங்க, சேமிங்க, அழகாக செலவழிங்க.